அன்பார்ந்த ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். பழனி என்ற மூன்றெழுத்து மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம் உடலிலும் உள்ளத்திலும் ஒரு இனம் புரியாத பக்தி பரவசம் ஏற்படுவதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். தென்னாட்டியுடைய சிவனை போற்றி என்று சிவபெருமானை வழங்கும் போது தமிழக கடவுளான முருகப்பெருமானை அரும்படை வீடுகளில் 3ஆம் படை வீடான உலகம் புகழ்பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சமீபத்தில் ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை, ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்ந்திருக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் கட்டுக்கட்டாக பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் கொட்டும், அங்கேதான் காணிக்கை மலையாக பொழியும் என்று நாம் காலங்காலமாக பேசி வருகிறோம். ஆனால் தான் உடலில் ஒரு சிறி கோவணத்தை மட்டுமே அணிந்து கொண்டு கையில் ஒரு தாண்டத்தை ஏந்தி ஆண்டி கோலத்தில் காட்சியளிக்கும் நம் பழனி முருகனுக்கு தான் அடியாளர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கும் காணிக்கை எண்ணி பார்த்தா அறநிலைத்துறை அதிகாரிகளே மலைத்து போய்விட்டார்கள். ஆண் நண்பர்களை பழனி கோவில் சமீபத்தில் நடந்த உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் வெறும் சில நாட்கள் கொட்டிய காணிக்கையை மதிப்பு என்ன தெரியுமா? ரொக்கமாக மட்டும் 7,19,46,910 ரூபாய் கிடைத்துள்ளது. தங்கம் மட்டுமே 1 கிலோக்கு மேல், அதாவது 1035 கிலோ தங்கம் முருகனுக்கு காணிக்கையாக வந்துள்ளது. அதோடு 16 கிலோவுக்கு அதிகமான, அதாவது 16,793 கிராம் வெள்ளி பொருட்களும் வெளிநாட்டு பணங்களும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. பழனி முருகன் கோவில் என்பது வெறும் செங்கலாலும் கருங்கலாலும் கட்டப்பட்ட ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. அது கோடிக்கணக்கான தமிழர்கள், கேரளா மக்களின் உணர்வோடும் கலந்த ஒரு புனித பூமி. பொதுவாக கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் வந்துவிட்டாலே தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் உள்ள கிராமங்களில் இருந்து மக்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனியை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டார்கள். இது தவிர அண்டைய மாநிலத்தின் கேரளாவில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் சரி, சாதாரண நாட்களுக்கும் சரி, பழனி முருகனை தரிசிக்காமல் செல்வதில்லை. கர்நாடகா, ஆந்திரா என தென்னிந்திய முழுவதுமே இருந்து பழனிக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரித்து கொண்டே செல்கிறது. சமீபத்தில் வந்த தொடர் விடுமுறை காரணமா பழனி மலை முழுவதும் எங்கு திரும்பினாலும் மனித தலைகளாகவே காட்சியளித்தது. மலைக்கோவில், திருஆவினங்குடி, ரோப்கார் நிலையம், விம்ஸ் நிலையம் என அனைத்து இடங்களிலும் முருக பக்தர்கள் அரோகரா கோஷம் இன்னை பிளந்தது. இப்படி குடும்பமாக வந்து முருகனை தரிசிக்கும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காகவும் தங்கள் வாழ்வில் முருகன் செய்த அற்புதங்களுக்காகவும் தான் இப்படி பணமாகவும் தங்கமாகவும் வெள்ளியாகவும் விளைந்த தானியமாகவும் சேவல்களையும் காணிக்கையை வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த பழனிமலை எப்படி உருவானது? முருகப்பெருமான் ஏன் இந்த இடத்தில் இந்த கோலத்தில் வந்து நின்றார் என்ற வரலாறு நாம் அனைவரும் சிறு வயதிலே கேட்ட ஒரு சுவாரஸ்யமான புராண கதையாகும். ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் விட்டிருந்த போது அங்கு வந்த நாரத முனிவர் ஒரு அற்புதமான மாங்கனியை சிவன் கையில் கொடுத்தார். அந்த மாங்கனி சாதாரண கனி அல்ல, அது ஒரு ஞான பழம். அதை உண்டால் அகிலத்தின் முழு அறிவும் ஞானமும் கிடைக்கும். அந்த பழத்தை அறுத்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் என்று சிவபெருமான் நினைத்த போது நாரதர் தடுத்து, இதை அறுத்தால் இதன் சக்தி போய்விடும், முழுமையாகவே ஒருவரே உண்ண வேண்டும் என்று கூறினார். அப்போது சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே தான் இந்த ஞானப்பழம் என்று கூறினார். இதை கேட்டவுடனே இளையவரான முருகப்பெருமான் தனது வாகனமான மயிலில் ஏறி உலகை சுற்றி வர கிளம்பிவிட்டார். ஆனால் மூத்தவரான விநாயக பெருமானே தன் தாய் தந்தையரான சிவனும் பார்வதியுமே இந்த உலகம் என்று கூறி அவர்களை 3 முறை வலம் வந்து அந்த ஞானப்பழத்தை வென்றுவிட்டார். உலகம் முழுவதும் சுற்றிவிட்டு திரும்பிய முருகப்பெருமான் பழம் விநாயகர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கண்டு கோபம் கொண்டார். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியால் விரக்தி அடைந்து முருகன் தான் ஆடம்பரமான உடைகளையும் ஆபரணங்களையும் துறந்து ஒரு கோவணத்தை மட்டுமே அணிந்து கொண்டு கையில் ஒரு தடியுடன் கைலாயத்தை விட்டு தெற்கு நோக்கி வந்து ஒரு மலையின் மீது அமர்ந்தார். அவரை சமாதானப்படுத்தும் சிவபெருமானும் பார்வதியின் தேவி அங்கு வந்து, குமரா, நீ அனைத்து ஞானமும் பொருந்திய ஒரு பழம்தான், உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என்று கூறி சமாதானப்படுத்த முயன்றனர். பழம் நீ என்று ஈசன் அழைத்ததால் தான் இந்த இடத்திற்கு பழனி என்று பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. புராணங்கள் இப்படி ஒரு காரணத்தை கூறினாலும் பழனி மலையின் உண்மையான சக்தியும் இத்தனை கோடி மக்கள் அங்கு சென்று தொழுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அங்குள்ள முழவர் சிலைதான். உலகில் உள்ள பெருமளவிலான இந்து கோவில்களில் முழவர் சிலைகள் கருங்கல்லால் செதுக்கப்பட்டிருக்கும் அல்லது ஐம்பொன் போன்ற உலோகங்களால் செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் பழனிமலை முருகனின் சிலை இந்த 2 வகையிலும் வாராத ஒரு மாபெரும் மருத்துவ அற்புதம். இந்த சிலைகளை உருவாக்கியவர் மாபெரும் சித்தரான போகர் பெருமான். அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தனது தியானத்திலும் மருத்துவ அறிவியலும் எதிர்கால மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த சிலைகளை உருவாக்கினார். மனித குலத்தை இனி வரும் காலங்களில் பல கொடிய நோய்கள் தாக்கும்.
அந்த நோய்களை தீர்த்து ஒரு நிரந்தரமான மருத்துவ மையம் தேவை என்பதை உணர்ந்து போகர் 9 வகையான கடுமையான விஷங்களை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் மருந்தை உருவாக்கினார். வீரம், புறம், ரசம், ஜாதிலிங்கம், கண்டகம், கௌரி பாசனம், வெள்ளை பாசனம், மிருதாசிங், சிலசாத் ஆகிய 9 வகையான கொடிய விஷங்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்த்து அதை கெட்டிப்படுத்தி முருகப்பெருமானின் வடிவில் ஒரு சிலை அமைத்தார். இதுதான் நவபாசனம் சிலை. விஷம் எப்படி மருந்தாகும் என்று நீங்கள் கேட்கலாம். சித்த மருத்துவத்தின் 2 கொடிய விஷங்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் சேர்த்தால் அது முறிவு ஏற்பட்டு மாபெரும் உயிர் காக்கும் மருந்தாக மாறும் என்று ஒரு அறிவியல் இருக்கிறது. பழனி என்றவுடன் நம் நாவில் நீர் ஊற வைக்கும் இன்னொரு விஷயம் பழனி பஞ்சாமிர்தம். உலகிலேயே ஒரு பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது என்றால் அது பழனி பஞ்சாமிர்தத்திற்கு மட்டுமே. ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் பழனிக்கு வரும்போது தங்கள் வீடுகளுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாங்கி செல்லும் முதல் பொருள் இந்த பஞ்சாமிர்தம்தான். இந்த பஞ்சாமிர்தத்தின் இனிப்பு சுவை முருகப்பெருமான் தன் பக்தர்களின் வாழ்வில் தரும் இனிப்பான தருணங்களை குறிப்பதாக ஆன்மீக பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். பழனி மலை அமைப்பு, அந்த கோவில் கட்டப்பட்ட விதம் நம் பண்டைய தமிழர்களின் கட்டிடக்கலை ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். கடல் மட்டத்தில் இருக்கும் சுமார் 1500 அடி உயரத்தில் உள்ள இந்த மலைக்கோவிலை அடைய 690 படிகளை ஏறச் செல்ல வேண்டும். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செங்குத்தான மலையில் இவ்வளவு பெரிய கற்களையும் தூண்களையும் எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் என்பது இன்று வரை ஒரு பிரமிப்பான விஷயமாகவே உள்ளது. அதிகாலை விஸ்வரூப தரிசனம் தொடங்கி சிறுகால சந்தி, கால சந்தி, உச்சக காலம், சாயராட்சை மற்றும் ராக்காலம் என 6 கால பூஜைகள் இங்கு மிக சிறப்பாகவும் ஆகம விதிகளின்படியும் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு கால பூஜைகளும் முருகனுக்கு நடக்கும் அலங்காரங்களையும் காண கண்கோடி வேண்டும். ராஜ அலங்காரம், பாலசுப்பிரமணியர் அலங்காரம், வேட அலங்காரம் என ஒவ்வொரு வடிவத்திலும் முருகன் தன் பக்தர்களை கொள்ளை கொள்கிறார். குறிப்பாக இரவு நேரம் பல்லறை பூஜைகளின் போது தங்க பல்லகத்தின் முருகனை ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் அந்த காட்சி நம் மனக்கவலைகளை அனைத்தையும் மறக்க செய்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை தரும் வலிமை கொண்டது. இப்படிப்பட்ட மகிமைகள் நிறைந்த பழனி ஆண்டவனை நாடி வரும் மக்கள் தங்கள் கவலைகளை அவனிடம் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியை சுமந்து செல்கிறார்கள். எந்த முருகன் ஒரு காலத்தில் தனக்கு எதுவும் வேண்டாம், இந்த உலக பக்தர்களே வேண்டும் என்று அனைத்தையும் துறந்து ஒரு கோவணத்துடனும் ஒரு தடியுடனும் ஆண்டையாக வந்து நின்றானோ, அதே முருகனின் பாதங்களில் இன்று அகில உலகமும் தன் செல்வாக்கத்தை கொட்டி வணங்கி இருப்பது என்பது ஒரு மாபெரும் ஆன்மீக முரண் மட்டுமல்ல. அதுதான் கடவுளின் விளையாட்டு. தனக்கு என்று எதையும் வைத்து கொள்ளாதவனுக்கு உலகம் தன் அனைத்தையும் கொடுக்கும் என்று தத்துவத்தையே பழனி முருகன் நமக்கு உணர்த்துகிறார். இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்திற்கும் சரி, அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியின் பூரண அருளும் ஆசிகளும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வாழ்வில் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் தடைகளும் வந்தாலும் ஒரு முறை அந்த பழனி மலையை நோக்கி திரும்பி நின்று ஓம் சரவண பவான் என்று மனமாற உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய உண்மையான செல்வம் என்பது அவரை நம்பி வரும் கோடிக்கணக்கான பக்தர்களின் தூய்மையான அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான். அந்த நம்பிக்கையோடு நாமும் பழனி ஆண்டவனை போற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோகரா. முழுவதும் கேட்டமைக்கு மனமார்ந்த நன்றிகள். ஓம் முருகா.